ஃப்ரெண்ட்ஸ் ஜார்ஜ் டான்சிங்ஸ் இவர் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து அன்சால்வ்டு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா 1934 அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து காலேஜ் வந்து படிக்கிறாரு. காலேஜ் படிக்கும்போது என்னாச்சுன்னா அன்றைக்கி காலேஜுக்கு லேட்டாக போகிறாரு. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கிற கிளாஸுக்கு லேட்டாக போகிறாரு. ஐயோ ப்ரொஃபஸர் திட்டுவார் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபஸர் வந்து டைம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தேடி வந்து ஒரு மேக்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை வந்து அதில் வந்து போர்ட்டில் எழுதி போட்டுருக்காங்க. இவர் அதான் ஹோம்ஒர்க் நினச்சிட்டு பண்ணிக்கிறாரு. நான் வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்புறமே வீட்டுக்கு போயிருக்கிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவர் ரூமுக்கு போயிட்டு அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 2 நாள் 3 நாள் ஆச்சு. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணவே முடியல. ஆனால் எப்படியும் கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணிட்டாரு. அதை கொண்டு போய் ப்ரொஃபஸர்கிட்ட போய் காமிச்சிருக்காரு. ப்ரொஃபஸரும் பார்த்துட்டு ஓகே வச்சுட்டு போப்பா அப்படின்ட்டு இருக்கிறாரு. எப்போ தப்பிச்சுன்னு சொல்லிட்டு ஓடி போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 3 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 3 நாள் கழிச்சு அவருடைய ரூம் கதை வந்து ப்ரொஃபஸர் வந்து தட்டுறாரு. தட்டினதுக்கப்புறப்பட்டு ப்ரொஃபஸரை பார்த்தோன்னே வந்து ஷாக் ஆகிட்டார். என்ன இவர் தேடி வந்திருக்காரு அப்படின்னு. கடைசியில் பார்த்தா வந்து அதாவது அன்சால்வ்டு ப்ராப்ளம் தான் வந்து சால்வ் பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயம் அவருக்கு தெரியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 108 வருஷமாக வந்து இது வந்து அன்சால்வ் ப்ராப்ளமாக இருந்திருக்குது. இது வந்து இம்பாசிபிள், இது வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறே அவருக்கு தெரியாது. இவர் வந்து சாதாரண ஹோம்ஒர்க் நினச்சி முடிச்சிருக்கிறாரு. இவர் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.